அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் செட்டில்மெண்ட்டுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சீமான் தரப்பு பேசிய நிலையில் மதுரையில் இப்போது சீமான் அளித்த பேட்டியில் நடிகை விஜயலட்சுமியுடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என்றும் இந்த வழக்கில் எந்த ஆதாரமும் இல்லை என்பதால் வழக்கை நிற்காது என்றும் சீமான் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு மதுரையில் அவர் அளித்துள்ள பேட்டியை அளித்திருப்பதன் மூலமாக 2 மாதங்களில் இரு தரப்பினரும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வழக்கிற்கு முடிவு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மற்றும் அங்கு அவர் சீமான் தரப்பு வாதிட்ட வாதம் ஆகியவற்றிற்கு மாறாக சீமானின் இந்த பேட்டி மதுரையில் இருக்கிறது. இதே பேட்டியில் மற்றொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டையும் அவர் கூறியிருக்கிறார். கம்யூனிஸ்டுகள் காம்ரேடுகள் அல்ல, அவர்கள் கார்ப்பரேட்டுகள் என்ற குற்றச்சாட்டையும் சீமான் இதில் வைத்திருக்கிறார். ஏனென்றால் பாலியல் குற்றவாளி என்று நீதிமன்றமே கூறாத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தம்மை பாலியல் குற்றவாளி என்ற அடிப்படையில் அறிக்கை வெளியிட்டு கண்டனம் தெரிவிப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது என்றும் இப்போது கம்யூனிஸ்டுகள் கார்ப்பரேட்டுகளாக மாறிவிட்டார்கள், அவர்கள் காம்ரேடுகள் அல்ல என்ற கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் அளித்த பேட்டியில் 2 சர்ச்சைக்குரிய விஷயங்களை சீமான் பேசியிருக்கிறார். முதல் சர்ச்சை, நீதிமன்றத்தில் செட்டில்மெண்ட்டுக்கு தயார் என்று சீமான் தரப்பு வாதிட்ட நிலையில் நடிகை விஜயலட்சுமியுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இனிமேல் இல்லை என்று திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மற்றொன்று, இந்த வழக்கில் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாததால் வழக்கு நீதிமன்றத்தில் நிற்காது, தாம் எந்த விதத்திலும் இந்த வழக்கில் தண்டிக்கப்பட மாட்டேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இரண்டாவதாக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது கடுமையான விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார். நடிகை விஜயலட்சுமியுடன் பேச்சுவார்த்தை இல்லை என்று சீமான் இப்போது அறிவித்திருக்கிறார். இதனால் உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணையில் அடுத்த கட்ட வழக்கு விசாரணையின் போது இந்த பேட்டியானது எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமரச பேச்சுவார்த்தை நடத்தி நடிகை விஜயலட்சுமிக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக 2 மாதங்களுக்குள் முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட ஒரு சில நிமிடங்களிலேயே மதுரையில் அவர் அளித்த பேட்டியில் நடிகையுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்த போவதே இல்லை என்று சீமான் இப்போது அறிவித்திருப்பதன் மூலமாக மீண்டும் நடிகை சீமான் மற்றும் நடிகை விஜயலட்சுமி பிரச்சனை மீண்டும் சர்ச்சைக்குரிய விவாத பொருளாகி இருக்கிறது. அப்ரகாம்.